உங்க லைஃப்ல என்ன தடை இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் அதை நிவர்த்தி செய்து தருவார். பொதுவாகவே மீன ராசிக்காரங்க ஒரு நல்ல சுபிட்சமான வாழ்க்கை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வியாழக்கிழமை என்று மீனராசிக்காரங்களுக்கு இப்போ 11வது ஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன்கிற 4 கிரகம் வந்துக்கிட்டு வியாபாரத்தில் பெரிய லாபத்தை தை மாசத்தில் நீங்க பார்க்க போறீங்க. நீங்க வியாழக்கிழமைகளில் செய்யக்கூடிய வழிபாடு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். நீங்க செய்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய தை மாத நல்வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 16ஆம் தேதி பிரதோஷம், 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை, ஜனவரி 15 தை 1 பொங்கல் பண்டிகை, 16ஆம் தேதி பிரதோஷம் அன்றுதான் மாட்டுப் பொங்கல். அதே போல இந்த மாதத்தில் மிக முக்கியமான நாள் 18ஆம் தேதி சர்வ தை அமாவாசை, மிக முக்கியமான நாள். இந்த அமாவாசை தர்ப்பணத்தை கடைப்பிடிக்கணும். நான் இந்த நிகழ்ச்சியை சொல்லும் போதே உள்ள உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, பணவரவிற்கான மந்திரம் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீர்களானால் பணவரவும் நன்றாக இருக்கும், குடும்பம் மிக நன்றாக இருக்கும். இந்த தை மாதம் ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு அமைஞ்சிச்சு சார் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. அவ்வளவு நல்லா இருக்கும். அதற்குரிய மந்திரத்தையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ தை அமாவாசை 18ஆம் தேதி வருகிறது. அன்னைக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். நிறைய அன்பர்கள் கேட்குறீங்க, சார் நாங்கள் திதியெல்லாம் கொடுக்குறோமே அப்படின்னு கேட்குறீங்க. அது பத்தாது. ஒவ்வொரு அமாவாசைக்கும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது என்பது மிக மிக அவசியம். எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கணும். அதே மாதிரி 25ஆம் தேதி ரத சப்தமி, மறுநாளைக்கு பீஷ்மாஷ்டமி வந்துடும். பீஷ்மர் முக்தி அடைந்த நாள். இதெல்லாம் ரொம்ப விசேஷமான விஷயங்கள் இந்த மாதம் வருது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தைப்பூசம். இந்த தை மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விசேஷம், முருகனுக்கு விசேஷமான நாள். இந்த தைப்பூசங்கிறது முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள். பௌர்ணமி விரதம் அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுவது நல்ல பலன்களை தரும். அதே போல் 5ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. இந்த விநாயகரை வழிபட்டால் வாழ்க்கையில் என்ன லாபம் அப்படின்னா, இந்த சங்கடகர சதுர்த்திங்கிறது விநாயகரை வழிபட வேண்டிய நாள். விநாயகரை வழிபட்டால் என்ன லாபம் நமக்குன்னு கேட்டால், வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், இல்லை ஒரு கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுறோம், இப்படி என்ன வகையான தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலக வேண்டுமானால் விநாயக பெருமானை வழிபடணும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய ராசி பலனில், தை மாத பலன்களில் உங்களுக்கு நான் வழங்க போகிறேன். சந்தோஷமான மீனராசி என்பர்களே, இந்த மீனராசிக்காரங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிடணும். உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான், அவர் 4ஆம் இடத்துல இருக்கார். சார் பொதுவாக நல்லவர்கள் அழக்கூடாது சார், நல்லவர்கள் கவலைப்படக்கூடாது சார். மீனராசிக்காரர்கள் எப்பொழுதுமே நல்ல மனிதர்கள். இயற்கை சுவர்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ராசியை சேர்ந்தவங்க. நீங்கள் கெட்டவர்கள் அழலாம், நல்லவர்கள் ஒரு நாளும் அழக்கூடாது. வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்துச்சு வச்சுக்கோங்களேன், மீனராசிக்காரங்க நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அது டெம்பரரி சோதனை, தற்காலிகமாக தான் உங்களுக்கு அது இருக்குது. நிரந்தரமாக ஒரு நல்ல வாழ்க்கை நீங்கள் வாழப்போகிறீர்கள் அர்த்தம். மீனராசிக்கு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் என்ன பண்றாரு, அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். உங்க லைஃப்ல என்ன தடை இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் அதை நிவர்த்தி செய்து தருவார். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பினான்சியலா பணம் புரட்ட முடியாத சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. பல மீனராசிக்காரங்க சொல்றீங்க, சார் ஜென்மச்சனி உட்காந்துக்கிட்டு ஆட்டி படைக்குது சார், இருக்கிற வேலை கையை விட்டு போயிடுச்சு சார், நான் செய்துகிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் எனக்கு பெரிய தடை இருக்குது சார், அதெல்லாம் சொல்கிறீங்க. இப்போ குரு பகவான், உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாருன்னா முதல் விஷயம் நீங்கள் என்ன செய்யணும், மஞ்சள் கலர் பூக்கள் இருக்கு பாருங்க, மஞ்சள் கலர் பூக்களை எடுத்து குரு பகவானுக்கு அணிவித்து வாருங்கள். நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வண்ண ஆடை அணிவிக்கலாம், மஞ்சள் வண்ணத்தில் பூக்களை வைக்கலாம். பொதுவாகவே மீனராசிக்காரங்க ஒரு நல்ல சுபிட்சமான வாழ்க்கை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வியாழக்கிழமை என்று இந்த சூட்சும பரிகாரத்தை பின்பற்றி பலர் ஜெயிச்சிருக்கிறாங்க. வியாழக்கிழமை என்று ஒரு மஞ்சள் துணியிலே சீரகம் இருக்கு பார்த்தீங்களா, சீரகம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஜீரகத்தை ஒரு துணியிலே கட்டி உங்கள் வீட்டு பூஜை அறையிலே வைத்து அதற்கு நீங்கள் தீப தூபம் காட்டி வாருங்கள். இதை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செய்யலாம், தினந்தோறும் கூட தீப தூபம் காட்டிட்டு வரலாம். ஒரு மஞ்சள் துணியிலே ஜீரகத்தை கட்டி உங்கள் வீட்டு பூஜை அறையிலே வையுங்கள். உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்கள், ஸ்ரீமன் நாராயணனை வழிபடுங்கள், ராகவேந்திரர் வழிபாடு செய்யுங்கள்.
மீனராசிக்காரர்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடுகள் பெரிய வெற்றியை தரும். நீங்க வியாழக்கிழமைகள் செய்யக்கூடிய வழிபாடு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். நீங்க செய்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். நிறைய மீனராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ராகவேந்திரர் கோயிலில் போய் உட்கார்ந்துக்கிட்டு அங்கே நடக்கக்கூடிய தீப ஆராதனையை பார்க்குறாங்க, ஷீரடி பாபா வழிபாடு செய்கிறாங்க, வாழ்க்கையில் பெரிய வெற்றி வருகிறது. மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல தன லாபம் இருக்கும். என்ன பெரிய யோகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11வது ஸ்தானம் வலுத்திருக்கு. சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் 4 கிரகமும் உங்களுக்கு 11வது ஸ்தானத்தில் இருக்கு. 11வது ஸ்தானம் தான் வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஸ்தானம். ஒரு மனிதர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாரா இல்லையா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 11வது ஸ்தானம் நமக்கு கட்டியம் கூறும். இவர் வெற்றி பெறுவாரா என்பதை நாம் அவதானிக்க வேண்டுமானால் அந்த 11வது ஸ்தானத்தை நம்ம பார்க்கணும். அந்த 11வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்திகள் நடந்தால் மிகப்பெரிய வெற்றியை, வல்லமையை வாழ்க்கையில் பெறுகிறோம். மீனராசிக்காரங்களுக்கு இப்போ 11வது ஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன்கிற 4 கிரகம் வந்துக்கிட்டு வியாபாரத்தில் பெரிய லாபத்தை தை மாசத்தில் நீங்கள் பார்க்க போறீங்க. வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அந்த முயற்சி வெற்றி பெறப்போகிறது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட உங்கள் முயற்சி வெற்றி பெறப்போகிறது. அந்த நாட்டில் போய் நான் படிக்க போகிறேன், வெளிநாட்டில் வேலைக்கு போக போகிறேன், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், வெளிநாட்டு தொடர்புடைய பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக அமையும். இப்போ தொழில் உங்களுக்கு புதிய புதிய போட்டிகள் வந்திருக்கு, அது இல்லாமல் இல்லை. நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா எங்கே தொழில் செய்கிறீங்களோ அந்த இடத்துலையே, அந்த ஏரியாவில், சொல்லப்போனால் அந்த தெருவிலேயே போட்டிக்கு கடை வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது இப்போ உங்களுக்கு. ஆனால் என்ன போட்டிகள் இருந்தாலும் நீங்கள் சமாளிச்சுக்கிட்டு வரப்போறீங்க. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு தொழில் ரீதியாக லாபத்தை தரப்போகிறது. சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கார். அரசியல்வாதிகளால் நன்மை வரும், அரசாங்கத்தினால் நன்மை வரும், குடும்பத்துடைய மூத்த உறுப்பினர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சுக்கிரன் 11ல் இருக்காரா சார், எனக்கு என்ன சார் நடக்கும் அப்படின்னா, சுக்கிரன் என்பவன் தான் திருமண சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன். கணவன் மனைவிக்கு இடையில ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கும், ரொம்ப ஆசையாக இருந்துக்கிடுவீங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் பிரியமாக இருப்பீங்க. இந்த மாதம் அது நடக்கும். 6ல் கேது இருக்கிற போது ஏதோ சின்ன உடல்நல பிரச்சனைகள் வரும். போய் உடனே மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் விநாயகருக்கு தீபம் போட்டு வழிபட்டாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் திருவதை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. சிலருக்கு புதுசாக சொத்து வாங்குகிற யோகம் வரும், சொத்துனால லாபம் வரும். இந்த தை மாதம் மீனராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கிறது. அதை முறையாக பயன்படுத்துங்கள். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. மிக நல்ல மனிதர்களாகி உங்களுக்கு நன்மையே நடக்கும். நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இப்போ இதுவரைக்கும் நம்முடைய ராசி பலன்களை பார்த்தோம். இந்த தை மாதம் நம்மளுடைய ராசிக்கு என்ன பலன்கள், என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் மிக முக்கியமாக காணும் பொங்கல் வருது பாருங்க. அதாவது உங்களுக்கு 15ஆம் தேதி பொங்கல்னு சொன்னோம், 16ஆம் தேதி மாட்டுப் பொங்கல், 17ஆம் தேதி காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல் தான் பழைய காலத்தில் எப்படின்னா வச்சுருந்தாங்கன்னா, திருமணத்திற்கான ஒரு வீட்டில் பையன் இருப்பாங்க, ஒரு வீட்டில் பொண்ணு இருப்பாங்க, எங்கே சந்திப்பது, அதை சந்திப்பதற்கு உரிய நாளாகவும் இந்த காணும் பொங்கல் இருந்தது. எங்கள் வீட்டில் பையன் இருக்கா, உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்கான்னு சொல்லி குடும்பங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல சந்திக்கும். அதன் பிறகு தான் இந்த பெண் பார்க்கும் படலங்களெல்லாம் நடந்த இன்றைக்கி மேட்ரிமோனியல் சைட்ஸ் வந்துருச்சு. அன்றைக்கி இருந்த ஒரு வசதி காணும் பொங்கல் தான். அதை வைத்துக்கொண்டு தான் பிறகு அடுத்து திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். அடுத்து 2-3 மாதங்களில் திருமணம்லாம் நடந்து வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதற்குரிய காலகட்டம் இது. இந்த மாதம் நடக்க போகிற சில விசேஷங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பஞ்சாங்க குறிப்புகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது கேட்டிங்கன்னா, சேலத்தில் சூறாவளி காற்றோடு இந்த மாதத்தில் மழை இருக்கும் என்று பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது. சென்னைக்கு வடகிழக்கில் குறைந்தழுத்த தாழ்வு மண்டலம், இந்த காற்று குறைந்தழுத்த தாழ்வு மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று உருவாகும்னு இருக்குது. கடலூரிலே குட்டி புயல் வரும் என்றும் பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது. அதே போல் கம்பளி பூச்சிகளுடைய தொல்லை இருக்கும் இந்த மாதம், இந்த தை மாதத்தில் அப்படின்னு பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன. தென் மாவட்டத்திலே கடும் புயல் இருக்கும் என்றும் பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன. இங்கே நான் சொன்ன பலன்கள் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துடைய கிரகநிலைகளின் அடிப்படையில் வைத்து தான் பலன் சொன்னேன். எப்படின்னா, மிதுனத்திலே குரு பகவான், சிம்மத்திலே கேது பகவான், அதே போல் மகரத்திலே சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், கும்பத்திலே ராகு, மீனத்திலே சனி பகவான், இது போக டெய்லி சந்திரனுடைய சஞ்சாரம், இவற்றின் அடிப்படையில் வைத்து தான் இந்த மாத பலன்களை உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் இங்கே என்னுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர்
நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.